ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் இதுதான் சம்திங் ஏதோ ஒரு ஆக்சஸ் வந்து இருக்குது ஓகே ஃபைன் பார்க்கலாம் இப்போ அடுத்த டேட்டாபேஸ் இந்த DB5ங்கிற டேட்டாபேஸ் இருக்குது இந்த DB5ங்கிற அந்த டேட்டாபேஸ் வந்து டெலீட் பண்ணணும் ஒரு டேட்டாபேஸை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நேம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி கிராஃபிக்கலா பார்த்தோம் இல்லையா கிராஃபிக்கலா நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி somebody using okay the system sometimes automatically வந்து ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதை கில் பண்ணா சரியாயிடும் பட் அது எந்த சர்வீஸ்னு பார்த்துட்டு கில் பண்ணணும் சும்மா போய் பிளாங்கா கில் பண்ணிடக்கூடாது ஓகே இப்போ நான் இதுல 5ங்கிறதுல இருந்து கிராஃபிக்கலா ஜஸ்ட் நேம் அப்படியே சேஞ்ச் பண்றேன் 6ங்கிறது மாறணும் இப்போ இந்த இடத்துல அகைன் இதுவும் started to use somebody ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் 2-3 டேட்டாபேஸஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் இதெல்லாம் நீங்க எதுவும் worry பண்ணிக்க வேண்டாம் எஸ் அதான் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த லாக் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் பட் இப்போ நம்ம அதுக்குள்ள போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அதை அனலைஸ் பண்றதே வந்து டைம் போய்கிட்டே இருக்கும் same the object database name does not exist on the server so அப்போ இது வந்து ஆல்ரெடி நேம் சேஞ்ச் ஆயிருக்கணும் அல்லது delete ஆயிருக்கணும் refresh so cannot open a database amplify request with the login failed desktop methods okay admin 21 okay நிறைய இன்ஸ்டன்சஸ் வந்து உள்ள இருக்குது அதனால வந்து நிறைய பிரச்சனை வரும் ஸோ இப்போ இந்த பாருங்க இப்போ DB6ங்கிறது மாறிடுச்சு இப்போ இதுலேயே நான் திரும்ப கொரி இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் கொரி ரன் ஆகுதானு ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் வந்து சாம்பிள் DB6 modify name equal to sample DB7 அப்படிங்கறத செலக்ட் பண்றேன் then இப்போ பாருங்க database name sample down has been set அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வந்திருக்குது இப்போ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து அகைன் ரெஃப்ரெஷ் பண்றேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் டேட்டாபேஸ் வந்து டைம் எடுக்குது இதில் பாருங்க நான் புதுசாக திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு லாக் அவுட் வந்து எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு ரெஃப்ரெஷ் ஆனோன்னு இப்போ பாருங்க ஆக்சுவலாக நேம் என்ன இருக்கு நம்ம என்ன கொரி நேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணமோ அந்த நேம்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம சாம்பிள் DB7 அப்படிங்கிற நேம்ல தான் என்ன பண்ண சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி தான் கொரி மூலமா என்ன பண்றது அப்படின்னா வந்து டேட்டாபேஸோட நேம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கொரி மூலம் சேஞ்ச் பண்றது இப்படி கிராஃபிக்கலைஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எடிட்டபிள் மோடம் வரும் அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரைட் சைடில் கிளிக் பண்ணும்போது ரீநேம் ஆப்ஷன் வரும் நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணிக்கலாம் சாரி ரீநேம் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் ரைட்ல கிளிக் பண்ணி டெலீட்டை கிளிக் பண்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அந்த இதுக்கு வந்து அது நமக்கு டெலீட் ஆகலாம் அந்த அப்லோட் பிரச்சனை தான் எல்லாமே இப்பதான் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இப்பதான் பண்ணியிருந்தேன் அதனால நிறைய பெர்மிஷன்ஸ் இல்லாம இருக்கலாம் அல்லது ஆட்டோமேட்டிக் லாகின் இருக்கலாம் இப்போ இந்த செகண்ட் இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து
நான் மேனுவல் டெலிட் கொடுத்தேன், டெலிட் ஆயிடுச்சு பாருங்க. கிராஃபிக்கல் யூசர் டெலிட் கொடுத்தேன், டெலிட் ஆயிடுச்சு. அப்போ டேட்டாபேஸ் தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் உங்க சிஸ்டத்துல மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். லைவ் என்வரான்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்காது. லைவ் என்வரான்மெண்ட்ல ஃபுல்லா என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. டெவலப்பருக்கு இந்த ஃபீச்சர் ஃபுல்லா என்ன வச்சிருப்பாங்க, டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கம்பெனி மேல கோவத்துல நீங்களே என்ன பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா வந்து டேட்டாபேஸை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு போயிட்டீங்க கம்பெனி வெளில போகும்போது. அதனால இதை யாருக்கு தர மாட்டாங்க, டெவலப்பர்ஸ்க்குலாம் என்ன தர மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெலிட் பண்ற ஃபீச்சர்ஸ் வந்து பொதுவா தர மாட்டாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். சேம் அதே நேம்ல திரும்ப ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். கொரி மூலம் டெலிட் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்? டிராப் டேட்டாபேஸ் இந்த லைனை மட்டும் ரன் பண்ணோம், அதனால அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ கமாண்ட் லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பாருங்க, இப்போ அந்த டேட்டாபேஸ் இல்லை. கொரி மூலமா அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து டெலிட் பண்ணிட்டேன். அப்போ கொரி மூலமா டெலிட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? ஸோ எப்படி கொரி எழுதுறது அப்படிங்கிறதுக்கா கிரியேட் பண்றதுக்கு கொரி என்ன, ஆல்டர் பண்றதுக்கு கொரி என்ன, டிராப் பண்றதுக்கு டிராப் தான் அங்க டெலிட்ங்கிறது, டிராப் பண்றதுக்கு கொரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா கிளியரா இருக்கா? ஸோ இப்போ பாருங்க, இதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதுல ஏதாச்சும் கிளாரிஃபை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு டேட்டாபேஸ்னா என்ன, அந்த டேட்டாபேஸ் எப்படி கிரியேட், நம்ம என்ன டேபிள்ங்கிற கான்செப்ட்டுக்கு போகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டாபேஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு தான் எங்க போகணும், சர்வர் பார்த்துட்டோம், சர்வருக்குள்ள லாகின் பண்ணிட்டோம், லாகின் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்போ பிசினஸுக்கு தேவையானபடி டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இருக்கும், டேட்டாபேஸ் எப்படி ஆல்டர் பண்றது, டெலிட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம எங்க இதுக்குள்ள போக போறோம் அப்படின்னா வந்து டேபிளுக்குள்ள போக போறோம். ஸோ இப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிரியேட் பண்ணி ஆல்டர் பண்ற, டெலிட் பண்றது இதுல எனக்கு வந்து புரியல, இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிங் பண்ணுங்க. இது வரைக்கும் உள்ளதுல வந்து யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் உள்ளது எல்லாமே கிளியரா இருக்கா? இது வந்து ஜஸ்ட் பேசிக், நம்ம இன்னும் SQL கான்செப்டுக்குள்ள போகல, நமக்கு அந்த என்வரான்மெண்ட் தான் இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ SQL கான்செப்டுக்குள்ள போகும்போது தான் நம்ம அந்த கொரீஸ்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போக போறோம். இது வரைக்கும் உள்ளது எல்லாமே என்வரான்மெண்ட் கிரியேஷன்ஸ் தான். அந்த என்வரான்மெண்ட் கிரியேட் செட்டப் தான் அது எப்படி போகிறது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல எல்லாருமே கிளியரா? யாரும் டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ SQL சர்வர் சாஃப்ட்வேர் எத்தனை பேர்கிட்ட இருக்கு, எத்தனை பேர்கிட்ட இல்ல? இருக்குங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்லைங்கிறவங்க நோன்னு டைப் பண்ணுங்க. மெசேஜ்ல SQL சர்வர் சாஃப்ட்வேர் என்னோட சிஸ்டத்துல இருக்குங்கிறவங்க எஸ்ன்னு இன்ஸ்டால் மெசேஜ்ல டைப் பண்ணுங்க, இல்லாதவங்க நோன்னு பண்ணுங்க. SQL டெவலப்பர் அப்படிங்கிறது ஆரக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல். நான் சொல்றது SQL சர்வர். ஸோ SQL சர்வர் இருக்குங்கிறவங்க இதை பிங் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். இல்லாதவங்க நோன்னு பிங் பண்ணுங்க. SQL சர்வர் இருக்கிறவங்க உங்களுடைய ஓன் சிஸ்டத்துல SQL சர்வர் இருக்கிறவங்க, பட் நாங்க SQL சர்வர் இது வரைக்கும் ஒர்க் பண்ணி பார்க்கல, அது எங்க வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாங்க, அல்லது ஒய்ஃப் யூஸ் பண்ணாங்க, பிரதர் யூஸ் பண்ணாங்க,
இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நாங்க அதுல யூஸ் பண்ணல, ஒர்க் பண்ணி பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து SQL சர்வர் டெவலப்பர் 2017 போடுங்க. SQL சர்வர் டெவலப்பர் 2017 டவுன்லோட்னு போடுங்க. SQL சர்வர் டெவலப்பர் 2017 டவுன்லோட்னு போட்டு இந்த மெயின் விண்டோக்கு போங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு கீழே ஆக்சுவலா 19 வெர்ஷன் இருக்குது. இது வந்து இது பை டிஃபால்ட்டா 19 வெர்ஷன் காட்டுறாங்க. 19 கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 17 பண்ணீங்கன்னா பின்னாடி இந்த MSBA எல்லாம் படிச்சீங்கன்னா அப்ப பயன்படும். ஏன்னா 19 அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா உள்ள வெர்ஷன். ரீசெண்டா இருக்கிற வெர்ஷன் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்து ட்ரையல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல இஷ்யூஸும் சேலஞ்சஸும் நிறைய இருக்கலாம், அப்டேட் கொடுக்கலாம். அதனால வந்து கரண்ட் வெர்ஷனுக்கு முந்தின வெர்ஷன் எதுவோ அதுல ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறது. ஏன்னா கரண்ட் வெர்ஷனுக்கு முந்தின வெர்ஷன் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்லா இருக்கக்கூடிய வெர்ஷன். அதனால அதுல யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த மைக்ரோசாஃப்டோட லிங்க்லயே SQL சர்வர் 2017 அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். பட் அந்த லிங்க் டெவலப்பருக்கான லிங்க் இதுல இல்ல. SQL சர்வர் டெவலப்பர் 2017 ஆக்சுவலா ஒரு லிங்க்ல என்ன பண்ணா வந்து எல்லா வெர்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அந்த லிங்க் இப்போ வரல, அது எந்த லிங்க்ல வருது தெரியல. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களோட செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா 19 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து 19 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த லிங்க் இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இருக்கும், சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் 17ஓடது. நானும் கிடைச்சாலும் அதை ஷேர் பண்றேன் குரூப்ல. பட் அந்த EXE அந்த இதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த EXE இந்த மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிடும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் 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 தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ பாருங்க, அதுலயும் முடியல அப்படின்னா சொல்லுங்க, நான் கனெக்ட் பண்றேன் இன்ஸ்டால் பண்றதுக்கு, SQL சர்வரை இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த SQL சர்வரை வெப்சைட்ல SQL சர்வர் டெவலப்பர்னு போடுங்க. ஆக்சுவலா 4 வெர்ஷன் இங்க அவைலபிளா இருக்கும். இங்க மைக்ரோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னா 4 வெர்ஷன் கொடுக்குறாங்க. SQL சர்வர் என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு லைவ்ல யூஸ் பண்றதுக்கு தான். SQL சர்வர் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஃப்ரீ எடிஷன் தான். SQL சர்வர் டெவலப்பர்னு ஒன்று இருக்கும், இதுவும் ஃப்ரீ தான். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். SQL சர்வர் ஸ்டாண்டர்ட் ஆர் சம்திங், அந்த நேம் எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. அதனால பட் இதுவும் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்றது. இதுல நாம ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த ரெண்டுல ஒன்று யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுல இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப்பர்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது நல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸுமே மோஸ்ட்லி இதுல இருக்கும். அதோட
லைவ் என்வரான்மெண்ட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை பார்த்துக்கலாம். பட் என்ன பயன்படுத்தக்கூடாதுன்னா இதை கொண்டு போய் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால நாம எது பெஸ்டா இருக்கும்னா வந்து SQL சர்வர் டெவலப்பர் அப்படிங்கிறதா வந்து வெர்ஷன் 2017 ஆர் 19. 17 முதல்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 19 வந்து என்ன பண்ணலாம், ஃபைனலைஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஏதாவது நம்ம வந்து அந்த டெப்த்தாலாம் உள்ள போட்டு நம்ம SQL சர்வர் டெவலப்பர், SQL சர்வர் அட்மின் அந்த ரோலுக்கு நம்ம லேர்ன் பண்ண போறதில்ல. நம்ம லேர்ன் பண்ண போறது என்னது அப்படின்னா வந்து ஜஸ்ட் SQL queries மட்டும் தான் படிக்க போறோம். அதனால இதுல எது போட்டாலும் ஓகே தான். எக்ஸ்பிரஸ் போட்டாலும் ஓகே தான், டெவலப்பர் போட்டாலும் ஓகே தான். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்றதுல சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் என்னோட அவைலபிள் டைம் இருக்கும்போது ஸ்கிரீன் ஷேரிங் வச்சு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். பட் சிஸ்டம் வந்து மினிமம் 4 GB ரேமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 GB ரேமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இப்பெல்லாம் இப்போ வர சாஃப்ட்வேர்ஸ்க்கு. அதனால சிஸ்டம் புதுசாலாம் வாங்குறீங்க வைக்கிறீங்க அல்லது கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் 8 GB எல்லாம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னமே வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் 8 GB பேஸ் பண்ணியிருந்தா தான் ஓரளவுக்காச்சும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸா இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் மினிமம் 4 GB ஆச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2 GB என்ன இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்ளிகேஷன்ஸ்ல ஒர்க் பண்றது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ மினிமம் 4 GB இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் எப்போ அப்படிங்கிறத வந்து நான் பிங்க் பண்றேன், இதுல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அடுத்ததுல வந்து இப்போ ஃபுல்லா நம்ம கொரிஸ் இப்போ ஜஸ்ட் ஒரு 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 வெரி பேசிக் லெவல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொரிஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும், கொரிஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் அதுல அப்படியே பார்க்க போறோம். அதனால வந்து கொரியை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, பட் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாரும் இந்த செஷன்ல எப்போ இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜூம் செட்டப், மைக் செட்டப், ஸ்பீக்கர் செட்டப் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செஷன்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செஷன்ல கான்சன்ட்ரேஷன் எல்லாம் போயிடும். அதனால வந்து அந்த செஷன்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஜூம் செட்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் அன்மியூட் பண்றேன். ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்க டவுட் நீங்க என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இப்போ நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ற அளவு பெர்மிஷன் கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை யாரும் அன்மியூட் பண்ண முடியலன்னா சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க. இப்போ லைவா வந்து நம்ம query பண்ணுவோமா இல்ல கிராஃபிக்கலா யூஸ் பண்ணுவோம் சார்? query எழுதுவோமா இல்ல கிராஃபிக்கலா யூஸ் பண்ணுவோமா? query எழுதுறது தான் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராஃபிக்கல் யூஸ் பண்றது வந்து கம்மி தான். நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து query எழுதுறது தான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். பட் கிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ்ங்கிறது இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து என்ன வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். பால் பிரேம் ஹியர். ஸோ நம்ம கிராஃபிக்கல் இது வந்து நம்ம மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சேம் அதே தான். எல்லா இடத்துலயுமே கிராஃபிக்கல் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம், அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ண போறோம், இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து query யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுல போயிட்டு நான் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போறேன், ஒரு 1000 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து எனக்கு கிராஃபிக்கல் பண்ண முடியாது. ஈஸியா பண்றது எனக்கு என்ன அப்படின்னா